நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அமக்கலமான ஒரு ஆவணி மாதம்னாலே சூரியன் அங்கே தானங்க இருப்பார். இப்போ ஆவணி மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அருமையான மாதம்னு அர்த்தம். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த வாரம் அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பாங்க. சில ஆன்மீகமாக இருக்கலாம், இல்லை வேறு ட்ரஸ்ட்டு, வேறு ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு பிரிவில் கௌரவ பதவியில் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். இன்ஸ்டியூஷன், பள்ளிக்கூடம், கல்விக்கூடம், காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இவங்களுக்கெல்லாம் பொற்காலம். ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், குரு பார்வையில் இருப்பது. அப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பள்ளிக்கூடம், சிறந்த பள்ளிக்கூடம்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற டீச்சருக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கலாம். இப்படி அந்த நிறுவனங்களுக்கு நல்ல பேர், அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நல்ல பேர் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. கவர்மெண்ட்டு ரெகக்னேஷன் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான அதிகாரிகள். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். 2க்கும் 11க்கும் உடையவர் புதன் இந்த சிம்மத்துக்கு. அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருக்கும், ரெட்டிப்பு வருமானம் வரும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி, குதூகலம் ஏற்பட போகிறது. இருந்த போதிலும் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் சாதுரியமாக பேசக்கூடியவர்கள் இப்போ கொஞ்சம் படபடன்னு பேசுவீங்க. யோசனை பண்ண மாட்டீங்க, யோசனை பண்ணாமல் அப்படியே பேசுவீங்க. அதனால் சில பின் விளைவுகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு கூடுதலாக ஏற்கனவே நான் ஒரு சீரியல் பண்ணுறேன், ஒரு படம் இன்னொரு படம் பண்ணலாம், இன்னொரு சீரியல் பண்ணலாம், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றி பெறும். மற்றபடி 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. அவங்க பெரிய லெவலில் நல்லா படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, பெரிய படிப்பு, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் சிறப்பாக அமையும். பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரலைன்னா கைக்கு வரும். இந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸுன்னு போயிருக்கலாம், இப்போ பார்த்தா ஈஸியாக உங்கள் கைக்கு வந்துடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள். இருந்தாலும் 7ஆம் இடத்து அதிபதி சனி 6ல் இருந்து வக்ரம் பெறுகிறார்.
அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை. மற்றபடி நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தில் ராகுவும் குருவும் இருக்கிறார். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பராக போகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலை விரிவு பண்ணலாம், இல்லை தொழிலை மாற்றி அமைக்கலாம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில், உங்கள் இப்போ பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக கிரகங்கள் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும். தந்தையால் அனுகூலம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும் செலவுகள் ஏற்படும். பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். இருந்த போதிலும் உங்களுக்கு தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகம் செஞ்சாலும் சரி, ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணாலும் சரி, வருமானம் நல்ல வருமானம், செலவை காட்டிலும் சேமிப்பு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க. உங்கள் ராசிநாதன் ஆட்சி பீடம் குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பரான ஒரு வாரம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.